ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசியில் கூட பொறுமையாக ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்க. அமையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஓடுகிறார் என்றால் அவன் மிக பொறுமையாக ஓட வேண்டும். ஓடுவதற்கு முன்பாக நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியமாக நம்மை சுற்றிலும் திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அந்த நித்திய ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு சாட்சிகள் மிக முக்கியம். சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அப்படிப்பட்ட சாட்சிகளை கொண்டவர்களாக இந்த பூமியில் வாழ்வது மிக அவசியம். அடுத்ததாக ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுகிறார் என்றால் அவர்களுக்கு இருக்க தகுதி என்னவென்றால், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். இந்த அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர்களாகவே சுமந்து கொள்கிறார்கள். பாரமான அநேக காரியங்களை அவர்கள் சுமந்து கொண்டு உலகத்தில் மிகவும் வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது என்றால், நித்தியத்தை நோக்கி ஓடுகிற ஒவ்வொரு மனிதர்களும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுகிற நித்திய ஜீவனை நோக்கி சுதந்திரித்து கொள்ள ஓடுகிற ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்தை தள்ளிவிட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பாரமான காரியங்களையும் நம்மை விட்டு தள்ளிவிட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அதுபோல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் இவையெல்லாம் தள்ளிவிடுங்கள். அடுத்ததாக விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது தான் நமக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கும். அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தில் நாம் வளர்ந்து அதில் பெருக வேண்டும், அதில் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தேவன் துவங்கி வைத்தார். அவர் அந்த விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் அவன் கேட்டதை பெற்றுக்கொண்டார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நித்தியத்தை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் குறையாதபடிக்கு தேவன் உங்களை வழி நடத்துவார். அடுத்ததாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேக மனிதர்கள் வேகமாக ஓடுகிறார்கள், இல்லை என்றால் மிகவும் அவசரமாக ஓடுகிறார்கள். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நமக்கு நியமித்திருக்கிற என்று உங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்ய சொல்லுகிறாரோ, உங்களுக்காக எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக ஓடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஓட்டத்தில் இத்தனை காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. சாட்சிகள் இருக்க வேண்டும், பாரமானவைகளை தள்ளிவிட வேண்டும், நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட வேண்டும், விசுவாசத்தை துவங்கின அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும், பொறுமையோடு ஓட வேண்டும். இப்படிப்பட்ட இத்தனை விதமான காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளிலும் சிந்திக்க வேண்டிய காரியங்கள், செயல்பட வேண்டிய காரியங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுவோம்.
நித்தியத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஒவ்வொரு நாளும் நித்தியத்துக்கு நேராக நீர் நடத்தும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் தள்ளி பொறுமையாய் ஓடி உம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்காக நீர் நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடி ஒரு வெற்றியை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.